நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. பயப்படாதேங்கிற ஜீவ வார்த்தை குறித்து இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி யாத்திராகமம் 20வது அதிகாரம் வசனம் 20. எக்ஸோடஸ் சாப்டர் 20 verse 20. மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார் என்றான். இந்த வசனத்துடைய துவக்கத்துல சொல்லப்பட்டபடி இந்த வார்த்தைகளை மோசே இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல சொல்றாரு. எதற்காக இப்படி சொல்றாருங்கிறத இதோடைய பின்னணியிலிருந்து பார்க்கும்போது புரியும். இந்த அதிகாரத்துடைய துவக்கத்திலிருந்து பார்த்தோம்னா தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தாங்கள் கை கொள்ள வேண்டிய கட்டளைகளை வெளிப்படுத்துறாரு. அப்படியாக அவர் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த கட்டளைகள் எல்லாம் 18வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு பிற்பாடு கொடுக்கப்பட்ட 19வது வசனத்துல தேவன் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தின விதம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை பார்த்தோம்னா, ஜனங்கள் எல்லாரும் இடிமுழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று. இந்தபடியாக தேவன் தம்முடைய பிரசன்னத்தை இடிமுழக்கமாகவும் மின்னலாகவும் எக்கால சத்தமாகவும் மலை புகைகிறதாகவும் காண்பிச்சிருக்கிறாரு. இப்படியாக அவர் தன்னை வெளிப்படுத்தினதுமே ஜனங்கள் பயந்து போய் பின்வாங்கி தூரத்திலே நிற்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம மோசையை நோக்கி என்ன சொல்றாங்கிறது இதற்கு அடுத்தபடியா இருக்கிற 19வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். அந்தபடியாக தேவன் தன்னுடைய வல்லமை விளங்க காரியங்களை வெளிப்படுத்தின போது அந்த ஜனங்கள் பயந்து போயிருக்காங்க. தேவன் தங்களோடு பேசினா செத்து போவோம் நினைக்கிறாங்க. அதனால மோசைய தேவனிடத்துல பேசி இவங்களுக்கு காரியங்களை வெளிப்படுத்த சொல்றாங்க. இப்படியாக தேவன் தம்மை வெளிப்படுத்தினது எதற்காகன்றத மோசே நம்ம பார்த்த பிரதான வசனத்துல சொல்றாரு. பயப்பட வேணாம், உங்களை சோதிக்கிறதுக்கும் நீங்க பாவம் செய்யாதபடிக்க தம்மை பற்றும் பயம் உங்க முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார் என்றான். தேவன் தன்னை வெளிப்படுத்தும் போது எப்பொழுதுமே இந்த இடிமுழக்கங்களும் மின்னல்களும் எக்கால சத்தமாகவும் புகைகிறது போலவும் இருக்கிறது இல்ல. தேவன் மெல்லிய சத்தத்தினாலையும் பேசுவாரு, இடி முழக்கம் போலவும் பேசுவாரு. அவர் மெல்லிய சத்தத்துல பேசுறாருன்னா நம்ம இடத்துல அன்பு கூர்ந்து நமக்கான வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறதா அர்த்தம். அவர் இடிமுழக்கங்களை போலவும் மின்னல்களை போலவும் காரியங்களை வெளிப்படுத்துறாருன்னா நாம அவருக்கு முன்பாக பயபக்தியாக நிற்கணுங்கிறதுக்காக. அந்த சமயத்துல நாம மோசே சொன்னபடி பயப்பட வேண்டாம். ஏன்னா தேவன் பயப்படுத்துகிறவர் கிடையாது. ஆனா அவரை பற்றி கொள்கிற பயபக்தியானது நமக்குள்ளார காணப்படணும். பயத்துக்கும் பயபக்திக்கும் வித்தியாசம் இருக்கு. நாம பார்த்த பிரதான வசனத்துடைய துவக்கத்துல பயப்படாதிருங்கள்னு சொல்லப்பட்டாலும் அதற்கு பிற்பாடு தேவனை பற்றும் பயம் அவங்க முகத்திற்கு முன்பாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவன் நம்மளை தண்டிச்சிருவாரோ, நம்மளை ஏதாவது செய்திருவாரோங்கிற பயத்துல நாம தேவனை பற்றி கொள்ளக்கூடாது. அவரை பற்றின பயபக்தியானது பாவத்துல விழுந்து போய் நாம அடிமைத்தனத்திற்குள்ளார போகக்கூடாது. தேவனுக்கு உண்மையாக இருந்த பரிசுத்தத்தை நாடுபவர்களாக இருக்கணும். அவருக்கு உண்மையான பயபக்தியோடு இருக்கணுங்கிறத குறிக்கிறதா இருக்கு. அந்தபடியாக தேவனுடைய அன்பை விட்டு விலகாம அவருடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ளணுமேங்கிற பயமே நம்மளுக்குள்ளார காணப்படணும். அதை விட்டுட்டு நாம இப்படி நடந்து கொள்ளனா தேவன் நம்மளை தண்டிச்சிருவாரோன்னு நினைச்சு பயந்தோம்னா அந்த பயம் நீடித்த நாளா நமக்குள்ளார காணப்படாது. உண்மையான அந்த பயபக்தி அந்த ஜனங்களுக்குள்ளார இருக்கணுவதற்காகவே தேவன் தம்மை எப்படியாக வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதுவும் இதற்கு மேற்படியான பகுதிகளில் தேவன் இன்னும் அந்த ஜனங்கள் எப்படி நடந்து கொண்டாங்கிறத விவரித்தே சொல்லியிருக்காரு. அதை இதே அதிகாரம் 22வது வசனத்திற்கு மேல பார்த்தோம்னா மோசேயின் இடத்துல தேவன் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களோட நீ சொல்ல வேண்டியது என்னன்னா, நான் வானத்திலிருந்து உங்களோட பேசினதை பார்த்தீங்க. நீங்க எனக்கு ஒப்பாக வெள்ளினாலையும் பொண்ணுனாலையும் உங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்க வேண்டாம். ஏன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த போது அநேக அந்நிய தெய்வங்களை சேவிக்க கற்றுக்கொண்டாங்க. அதனாலேயே மோசே மலைக்கு சென்ற போது ஆரோனை வைத்து பொன்கண் குட்டிய ஒன்றை வார்ப்பித்து அதை வணங்குகிறவர்களாக மாறுகிறாங்க. இப்படி வழி விலகி போகிற இருதயமுடைய ஜனங்கள் உண்மையான தேவன் யார் என்று தெரிந்து கொள்வதற்காக தேவன் தன்னை வல்லமையாக வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதை வெளிப்படுத்தி தானே மெய்யான தேவன் என்பதை அவர்களுக்கு காண்பித்து இனி அவர்
அவர்கள் இந்தப்படியான தேவர்களை உண்டாக்க வேண்டாம், தேவனாகிய கர்த்தருக்கே மண்ணினால பலிபீடத்தை கட்டி அதுல தங்களுடைய பலிகளை செலுத்தணும், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலையும் அவர் வந்து அவங்கள ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லிட்டு இதே அதிகாரம் 24வது வசனத்துல சொல்றாரு. அந்தபடியாக அவருக்கு உண்டு பண்ணப்படுகிற பலிபீடம் கூட உளியினால அடிக்கப்படக்கூடாது, அதுவும் அவர் அசூசிப்படுத்தும்னு சொல்றாரு. ஏன்னா உளியினால ஒரு கல் அடிக்கப்படுதுன்னா அந்த கல்லை சிற்பமாக செதுக்குவதற்காகவே. தேவன் விக்கிரகங்கள்ல வாசம் செய்யல, கல்லுலயும் மண்ணுலயும் வாசம் செய்யல, அவர் சகலத்திலையும் நிறைந்தவராக இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவனை நாம எதற்குள்ளாரையும் அடக்கி வைக்க முடியாது. அந்தபடியாக உண்மையான தேவனை தொழுது கொள்ளும் பயபக்தியானது அந்த ஜனங்களிடத்துல காணப்படுவதற்காகவே இந்த வார்த்தைகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த பகுதியிலிருந்து நாம ஒண்ணு தெரிந்து கொள்ளலாம். அநேக நேரங்கள்ல நாம தெய்வ பயம் இல்லாம போயிடுறோம். அந்தபடியான நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி இடிமுழக்கங்களும் மின்னல்களும் காணப்படலனாலும் அப்படியான சூழ்நிலைகள் வரும். அந்த சூழ்நிலைமை வரும்போதுதான் நாம தேவனை பற்றி கொண்டு அவரிடத்துல பயபக்தியா இருந்து அவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியான சூழ்நிலை அனுமதிக்கப்பட்ட பிற்பாடு நாம பயபக்தியா இருப்பதை காட்டிலும் நாம சேவிக்கிற தேவனுடைய மகத்துவத்தை அறிந்து கொண்டு அவருடைய வல்லமை விளங்கும்படியாக அவரிடத்துல எந்த நாளும் பயபக்தியாக இருக்கணும். அப்படியாக நாம் இருக்கும் போதே தேவன் அதுல பிரியப்படுபவராக இருப்பாரு. தாவீது ராஜா எப்படி கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லைன்னு சொன்னாரோ, அந்தபடியாக கர்த்தரை எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைத்து அவரை பற்றும் பயத்தோடு இருப்பவர்களாக இருக்கணும். அதை விட்டுட்டு நாம எந்த ஒரு காரியத்திற்கோ மனிதருக்கோ சூழ்நிலைமைக்கோ பயப்படக்கூடாது. நம்முடைய பயபக்தி தேவனை பற்றி இருந்தால் நாம மற்றதை பற்றின பயம் இல்லாம இருக்கலாம். இதை நாம அறிந்து கொள்வதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து தேவனாகிய கர்த்தரையே பயபக்தியோடு பற்றி கொண்டு மற்ற எதற்கும் பயப்படாமல் இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா. கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, துதிகள்ல பயப்படத்தக்க தேவனே, நீரே பெரியவர். உண்மை இல்லாம நாங்க பயபக்தியோடு பற்றி கொள்ள இந்த உலகத்துல வேறு ஒன்றும் இல்லைங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும் போது பயபக்தியோடு அவரை பற்றி கொள்கிறவர்களாக மாத்திரமல்லாமல் எந்த நாளும் உம்மை பயபக்தியோடு பற்றி கொண்ட பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தத்தை நாடுபவர்களாக நாங்க இருக்கணும் ராஜா. அந்தபடியான நவமான இருதயத்தை தேவரீர் எங்களுக்கு தந்தர்லுங்க. அப்படியே நீங்க அருளி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.